வணக்கம் தோழர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். பல தொகுதிகளில் நிலவரம், கலவரம் டோட்டலா பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா பார்த்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நேரங்கள் காலங்கள் மாறினால் பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலவரம் அப்படின்றது மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் நிலவரம் டோட்டலாக மாறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய டோட்டலான அந்த பார்வை, அரசியல் ரீதியான அரசியல் சார்ந்த பார்வை அப்படின்றது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு தொகுதிகளுடைய நிலவரம் குறித்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சில விதமான விஷயங்களை சொல்லி இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கள நிலவரம் அப்படின்றது மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த தொகுதிகளின் பார்வை அப்படின்றது கொடுத்திருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு. ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய A to Z அனைத்து விதமான கள நிலவரங்களுமே பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கிட்ட இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு தொகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா கள நிலவரம் அப்படின்றது மாறக்கூடும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் ஒரு புறம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இப்போ 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்வு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ரொம்ப மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த தேர்தலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப இருக்கக்கூடியதுலேயே ஹைலைட்டடான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ பல தொகுதிகளில் நிலவரம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பிரசாந்த் கிஷோர் அஃபீஷியலாக என்ன அறிவிப்பு வெளியிட போகிறாருன்றத நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது.